Hi friends, welcome to Kamadhenu Akshayam. நான் இந்த டிஷ்ஷுக்கு இன்றைக்கி 100 கிராம் சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது சின்ன சோயா பீன்ஸு. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சோயா பீன்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா பெரிய சோயா பீன்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோயா பீன்ஸை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது பச்சை தண்ணி தான். நம்ம சோயா பீன்ஸை பச்சை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம், சுடு தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல தான் இருக்கும். சோயா பீன்ஸ் நல்லாவே ஊறிடுச்சு. போது இது நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். நம்மளால் எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையிலேயே பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பெரிய சோயா பீன்ஸ் தான் கிடச்சதுன்னா இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சோயா பீன்ஸுங்கிறனால இதை கட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா சோயா பீன்ஸையும் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா சோயா பீன்ஸையும் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம பைண்டிங்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான். நம்ம இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், கலர் நல்லா கிடைக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இது கூட தண்ணி சேர்த்து பிசையணுங்கிறது அவசியம் இல்லை. சோயா பீன்ஸில் இருக்க தண்ணி பதமே சரியாக தான் இருக்கும். ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிசைய தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது நல்லா ஊறும்போது ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும், அதுக்காக தான். இது வெயில தான் காய வைக்கணுங்கிறது இல்லை, ஃபேனு கீழேயே காய வைக்கலாம். 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை காய்ச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கம்மி பண்ணால் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதை 2 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு பேட்சு. எண்ணெயில் போட்டுட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விடலாம். அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக கலர் வரும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது வெரைட்டி ஃபுட்டாகவும் இருக்கும். சோயா பீன்ஸ் ரோஸ்டாக ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு போல் அந்த மாவு பார்த்திங்கன்னா ரெட் கலராக ஆயிரும். அப்போ எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு, போது எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்சை போட்டு எடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். இதை ஒரு செகண்ட் நல்லா வணக்கி விட்டுறலாம். நம்ம எண்ணெயில் இது மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் வணக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா வணக்கியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டால் போதும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் போல் வணக்கினாலே போதும். எல்லாத்தையும் நல்லா வணக்கியாச்சு. நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சோயா பீன்ஸையும் சேர்த்துக்கலாம்.
சோயா பீன்ஸை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்த சாப்பாட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அது சரியாக இருக்கும். சாப்பாட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாட்டை முதல்ல ஆற வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயா பீன்ஸுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா சாப்பாடு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சோயா பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெரைட்டியாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்புறம் சாப்பாடு உடைய ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டாலே போதும். நல்லா கலந்தாச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா வெரைட்டியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சோயா பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.